எம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது மார்கன் படத்தின் திரை விமர்சனம். மார்கன் படத்தில் விஜய் ஆண்டனி, அஜய், பிரிகிடா, சமுத்திரகனி, மகாநதி சங்கர், ராமச்சந்திரன், தீப்ஷா, அர்ச்சனா, கனிமொழி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். யுவா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்கிறார். மார்கன் படத்தை கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் லியோ ஜான் பால். விஷ ஊசி போட்டுக்கொள்கிறார் பிரஷர் மிகுந்த போலீஸ் அதிகாரி விஜய் ஆண்டனி. இதனால் அவருடைய பாதி முகம் கருப்பாகி விடுகிறது. அதே போல் சில பெண்கள் முகம் கருப்பாக்கி அவர்களை கொலை செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறான் ஒரு சைக்கோ கில்லர். அந்த சைக்கோ கில்லர் யார் என்பதை கண்டுபிடிக்க முன்னாள் போலீஸ் அதிகாரி விஜய் வருகிறார். அவர் தன்னுடைய கழுகு பார்வையால் எல்லோரையும் சந்தேகித்து கரெக்டாக ஒரு வழியாக அந்த சைக்கோ கில்லர் யார் என்பதை கண்டுபிடிக்கிறார். ஆனால் அந்த சைக்கோ கில்லர் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு விஜய் ஆண்டனுடைய மூளையும் புத்திசாலித்தனம் மட்டும் பயன்படவில்லை. அஜய் என்ற ஒரு இளைஞன், அவன் அசாத்திய திறமை கொண்டவன். சித்தருடைய வழித்தோன்றல் என்று சொல்கிறார்கள். மூச்சு அடைக்க அரை மணி நேரம் உட்காந்துருவான். அங்கே போய் யோகா செய்வான். ஆனால் சிறந்த நீச்சல் வீரராகவும் பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறார் அஜய். அவருக்கு ஒரு அசாத்திய திறமை இருக்குது. தன்னுடைய ஒரு வயசில் யார் யாரை பார்த்தாரு, என்ன நடந்துச்சு என்பதெல்லாம் தன்னுடைய அபார ஞாபக சக்தி மூலம் சொல்லுகிறார். அந்த அபார ஞாபக சக்தி கொண்ட அஜயின் துணையால் தான் விஜய் ஆண்டனி இதை கண்டுபிடிக்கிறார், சைக்கோ கில்லரை. ஆனால் கிளைமேக்ஸில் யார் இவரா சைக்கோ கொலையாளி அப்படிங்கிற அளவுக்கு காதில் நல்லா பூச்சித்திருக்கார் டைரக்டர் லியோ ஜான் பால். ஆரம்பத்தில் அஜயும் அவருடைய காதலியும் காதலிக்கும் போது வேறு கதை சொல்லியிருக்கார். அந்த கதை என்னன்னா, சமீபத்தில் அதர்வாவுடைய சகோதரர் நடித்து வெளிவந்த நேசிப்பாயா படம். அதுலேயும் இதே மாதிரி தான் ரெண்டு லவ் பண்ணுவாங்க. திடீர்னு அவருடைய என் லட்சியம் வந்து நான் அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறது தான், நீ என் கூட வா, நான் உனக்கு அங்கே வேலை வாங்கி கொடுப்பேன்னு அங்கே நேசிப்பாயாவுடைய காதலி சொல்லுவாள். அதே டயலாக் இங்கே பேசுகிறாங்க. முதல் அரை மணி நேரம் நடக்கிற படத்துக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லை. யோசித்து பார்த்தோன்னா இது எதுக்கு இதில் சேர்த்துருக்காருங்கிறதே லியோ பால் ஜான்ட்டு தான் கேட்கணும். ஒரே குழப்பம். நான் அவர்கிட்டே கேட்டேன், ஏன்ப்பா நேசிப்பாயா படம் பார்த்தியான்னு கேட்டேன். அவர் நான் பார்க்கல சார்ன்ட்டார். சரி போ, பிழைச்சி போ, நேசிப்பாயா படத்தை பார்க்கல. ஆனாலும் அவர் அந்த படத்துடைய சீன் இந்த படத்தில் வருது. நம்ம ஏற்கனவே நேசிப்பாய படம் பார்த்தனால என்ன பழைய கதையை சொல்கிறாருன்னு இருக்கும். அப்புறம் செக்ஸு த்ரில்லராக வந்துடுறாரு லியோ ஜான் பால். பிரிகிடா இந்த படத்தில் கம்பீரமான மிடுக்கான பெண் போலீஸ் அதிகாரியாக அணிந்திருக்கார். இந்த பிரிகிடா யாருன்னா அவருக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் வேணும். பார்த்திபன் படத்தில் நடித்தார பிரிகிடா ஞாபகம் இருக்கா? கண்களை அகல விரித்து பார்த்தீங்களே, அதே பிரிகிடா இதில் வேறு கோணத்தில் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். பெண் போலீஸ் அதிகாரியாக விஜய் ஆண்டனி கூடவே வர்றாரு. ஆனால் நோ லவ். விஜய் ஆண்டனி டியூட் பார்த்தா யார் பார்ப்பா? அதனால் இந்த படத்தில் நோ லவ், காமெடியும் கூட கிடையாது. இந்த கரகரத்த குரலில் ஒருத்தர் பேசலாம், மகாநதி சங்கர். அவர் இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ்காரராக வர்றாரு. போலீஸ்காரரை வந்துக்கிட்டு அங்கங்கே வசனத்தின் மூலம், நல்லா கேட்டுங்க, வசனத்தின் மூலம் குசும்பு மூலமாக இல்லை, நம்மை கொஞ்சம் லேசாக காமெடி படுத்துறாரு. படத்தில் காமெடிக்கு பஞ்சமோ பஞ்சம். மாடல் அழகியாக வருகிற தீப்ஷா நல்ல நடிப்பு வெளிப்படுத்தியிருக்கார். தன்னை ஃபேஸ் ஆப்ரேஷன்லாம் பண்ணி ஹீரோயின் செலெக்ஷன் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் திடீரென்று மாற்றப்படுகிறார். அப்போது ஒரு கதாநாயகி எவ்வளோ வருத்தம் இருக்கும். தீப்ஷா அந்த ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகிற பார்வை இருக்க அட்டகாசமான நடிப்பு. கடைசியில் அப்படி என்று வாயை பிளக்க வைக்கிறார் தீப்ஷா. இந்த படத்தில் யுவா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பாராட்டப்பட வேண்டிய ஒளிப்பதிவு தான். ஏன்னா ஒரு சைக்கோ கதையில் இருட்டிலே நிறைய காட்சிகள் நடக்கும். அந்த இருட்டில் நடக்கிற காட்சிகளை கூட நம்ம கண்களுக்கு நோகாமல் பார்க்குறோம் பாருங்கள், அதான் ஒளிப்பதிவு. எனவே யுவாவினுடைய ஒளிப்பதிவை நாம் பாராட்ட வேண்டும்.
எல்லா த்ரில்லர் கதையிலையும் க்ரைம் த்ரில்லர் மர்டர் த்ரில்லரில் நாம் ஒருத்தர் சந்தேகப்பட்டுருப்போம், கடைசியில் பார்த்தீங்கன்னா இது தானே இல்லை அப்படின்னு தான் காட்டுறாங்க. அது எதுக்கு? நாம் ஏற்கனவே நிறைய பேரை சந்தேகிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் கடைசியில் புசுன்னு இந்த பெண்ணு இல்லை இந்த ஆண் இவ்வளோ சைக்கோ கொலையாளியாக நடந்துருப்பாரா அப்படிங்கிற சந்தேகத்தை நம்முடைய மனதில் எழுப்பி விட்டு படம் முடிகிறது. இந்த படத்தில் ஓப்பனாக சொல்லணுன்னா விஜய் ஆண்டனியை விட அஜய் தான் படத்தில் கதாநாயகன். விஜய் ஆண்டனி அப்படி சும்மா பார்த்து இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ ட்ரேஸ் அவுட் பண்ணு அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறதோட அவர் சரி. நடிப்புலாம் அஜய் தான் பின்னிருக்காங்க. மோகன் பார்த்தாலே ஒரு டைப்பாக இருக்குது. அந்த டைப்பான ஆள் அஜய். தோற்றம், அந்த முழிக்கிறது, மிரட்டுறது, அப்படியே எனக்கு தண்ணி 20 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டாங்கிறாங்க. குடித்த மாதிரி தான் அஜய் இருக்கார். அற்புதமான நடிப்பு. நிச்சயமாக மார்கன் படத்திலே நடித்திருக்கிற அஜய் இனி பல படங்களில் நாம் கதாநாயகனாக பார்க்கலாம். அதற்கு நமது வாழ்த்துக்கள். உங்களுக்கு சைக்கோ த்ரில்லர் கதை பிடிக்குமா? அப்போ இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். குடும்பத்தோடு பார்க்கணுன்னா குடும்பத்தோடு பார்க்குறது என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். அது படம் பார்த்தா தான் தெரியும். மார்கன் எதுக்கு இந்த பேர் வச்சாங்கன்னு தெரியல. மார்கன் படத்துக்கு 100க்கு 30 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.